ஹாய் இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஹாரர் மூவியான தி நைட் கர்ஸ் ஆஃப் ராத்திரின்ற கம்போடியன் மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தை பயங்கரமாக எடுத்து வச்சிருக்கானுங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு ஒரு அனாத ஆசிரமத்தை காட்டுறாங்க. அங்கே கண்ணு தெரியாத ஒரு மியூசிக் டீச்சர் நைட் டைமில் அவங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரேடியோ சத்தம் கேட்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க படி ஏறி மேலே இருக்க ரூமுக்கு போகிறாங்க. இப்போ அங்கே இருக்க ரேடியோவில் தான் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த ரேடியோவை அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டு தான் மார்க்கெட் போய் திரும்பி வந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்க பேரை வச்சு கூப்பிடுறாங்க. அங்கே அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இப்போ அங்கே பசங்க தூங்கிட்டு இருக்க ரூம்ல போய் பார்க்குறாங்க. அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது காலில் ஏதோ தட்டுப்படுது. அது என்னன்னு எடுத்து பார்த்தா கத்தி. அந்த கத்தி செக் பண்ணி பார்த்தா அதில் ரத்தம் இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த ரூம்ல இருக்க 7 பசங்களும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ ஆன்டி இம்முன்னு சொல்லிட்டு ஒரு லேடி அங்கே வராங்க. அவங்க கதவு திறக்கும் போது இவங்க கையில் கத்தி இருக்கிறத பார்த்துடுறாங்க. இந்த மியூசிக் டீச்சர் தான் அந்த குழந்தைங்களை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் இந்த டீச்சரை தரன்னு இழுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற கிணத்துக்கு மேலே இவங்களை தொங்க விடுறாங்க. இவங்க தான் அந்த குழந்தைய கொடூரமாக கொன்னாங்கன்னு சொல்லி அவங்களும் உயிரோட எரிச்சிடுறானுங்க. இப்போ அவங்க பாடி எரிஞ்சுக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுது. அப்படியே கட் பண்ணி இந்த ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. இந்த ஆர்ஃபனேஜ் 1980 கட்டப்பட்டது. மொத்தம் 8 பசங்க இந்த ஆர்ஃபனேஜில் இருந்தாங்க. அப்போ 1983 8ல் 7 பசங்களை இந்த மியூசிக் டீச்சர் கொலை பண்ணிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அந்த டீச்சரை உயிரோட கொளுத்தி கொண்டுட்டாங்க. அப்படி அந்த டீச்சர் செத்த பிறகு இந்த ஆர்ஃபனேஜை சுத்தி அமானுஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இதுக்கு பயந்து போய் அந்த ஊர் மக்கள் மொத்தமாவே அந்த ஆர்ஃபனேஜை மூடிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த எல்லாமே ஒரு பையன் புக்ல படிச்சுட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த ஆசிரமத்தை நம்ம ஹீரோ ரெனோவேட் பண்ண போறான். அப்போ அவங்க அங்கிள் உள்ள வராரு. நீ சீக்கிரமா அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துரு, நான் டாக்டர் அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு கார்ல கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அங்கிள் அந்த டாக்டரையும் அவங்க தங்கச்சியும் கார்ல கூட்டிட்டு வராரு. அப்போ இவங்க அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அங்கே வெள்ளை கலர் பலூன் கட்டி இருக்கிறத அவ பாக்குறா. இப்போ அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த வெள்ளை பலூனை கட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்குறா. அப்போ அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 7 பசங்களை இந்த ஆசிரமத்தில் கொண்டுட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த பசங்களை கொலை பண்ண நாள். அந்த பசங்களோட ஆத்ம சாந்தி அடையிறதுக்காக தான் இந்த வெள்ளை கலர் பலூனை கட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு. வழியில நம்ம ஹீரோவோட கார் பிரேக் டவுன் ஆகிருக்கிறத அவர் பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் தான் ஆர்ஃபனேஜை ரெனோவேட் பண்ண போற இன்ஜினியர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அவங்க அங்கிள் நான் ஹீரோயினையும் அவங்க தங்கச்சியும் அவங்கள ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க 3 பேரும் அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்த பிறகு அந்த ஆர்ஃபனேஜில் பிசின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஆர்ஃபனேஜுக்கு அவங்கள வெல்கம் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கார்லேருந்து வெளியே வந்து அந்த பில்டிங்கை பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவ தங்கச்சியை பிசி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோட அன்பு சூட்கேஸை கொடுத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பிசி நம்ம ஹீரோயினை அவ தங்கச்சியும் அந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு வரா. இப்போ உள்ள வந்த டாக்டரா அவங்க 2 பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அங்க வெளியே போய் விளையாடுறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனுக்கு கிளம்பிடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அந்த பசங்க கூட விளையாடுறதுக்காக வெளியே போயிடுறா. இந்த ஆர்ஃபனேஜில் அந்த 2 பசங்க இல்லாம டாலின்னு இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு கிணறை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மியூசிக் டீச்சரை உயிரோட கொன்னு எரிச்சாங்களே அந்த இடம் தான் இது. அந்த கிணத்துக்குள்ள அவளுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது போல. அதை பார்த்துட்டு அவ அப்படியே பின்னாடி வரா. இப்போ அந்த இடத்துக்கு பிசி வந்துடுறா. உன்னை தனியே இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ இங்கே வந்தேன்னு சொல்லி அவளை உள்ள போக சொல்லிடுறாங்க. இப்போ லைட்டாக திறந்து இருந்த அந்த கிணறை அவங்க மொத்தமாக மூடிடுறாங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆர்ஃபனேஜில் இருக்க எல்லா ரூமோட போட்டோவையும் ஒரு போர்டில் ஒட்டிட்டு இருக்கா. எந்தெந்த ரூமை ரெனோவேட் பண்றதுக்காக அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கான். அதை எடுத்து பறிச்சு பார்க்கறான். எல்லா ரூமோட போட்டோ அவன்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு போட்டோ மட்டும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்ல அந்த பசங்க இறந்து போனாங்களே அந்த ரூமோட போட்டோ மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அந்த போட்டோ மட்டும் எங்க போயிடுச்சுன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட்டு எல்லாருமே சாப்பிட்ற டின்னர் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த டாலி பொண்ணு ஜன்னலுக்கு வெளியே பலூன் பறந்துட்டு இருக்கிறத குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பிசி வந்துடுறாங்க. இப்போ என்னத்தை குறுக்குறுன்னு பார்க்கறான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஜன்னலை பார்க்கறாங்க. அங்கே ஒண்ணுமே இல்லை. இப்போ பிசி கிட்ட அந்த 2 பசங்க நான் டாலி கூட ரூம்ல ஒன்னா படுக்க மாட்டோம்னு சொல்றானுங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்கறாங்க. அவன் இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி எங்களை பயமுறுத்திட்டு இருக்கான்னு சொல்றானுங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல அவகிட்ட சாரி சொல்றாங்க. இப்போ அவங்க டாலி கிட்ட மன்னிப்பு கேட்டுறானுங்க. இப்போ டாலி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ அவகிட்ட ஒரு மியூசிக் பாக்ஸை கொடுக்குறான். அதை திறந்தா ஒரு மியூசிக் கேட்குது. அதை கேட்டு அவ சந்தோஷப்படுறா. அப்போ அவ அந்த ஜன்னலை பார்க்கும்போது இப்போ வெளியே பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த டீச்சர் பேயா இவ கண்ணுக்கு தெரியுறா. இப்போ அன்னைக்கு நைட்டு டாலி ரூம்ல இருக்க ஜன்னல்ல இருந்து அந்த கிணறை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தா. இப்போ பிசி அவ நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா இங்க நின்றுட்டு இருக்க, போய் தூங்குன்னு சொல்றாங்க. இப்போ டாலி பிசி கிட்ட இந்த இடத்துல ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு சொல்றா. இப்போ அவளை பெட்ல படுக்க வச்சு நாங்கெல்லாம் இருக்கோம், நீ பயப்படாதுன்னு சொல்றாங்க. இப்போ டாலி பிசி கிட்ட இங்கே தெரியாதவங்க யாருன்னா வந்து கதவை தட்டினாங்கன்னா ப்ளீஸ் கதவை மட்டும் திறக்காதீங்க, நீ பயப்படாம தூங்கு, நான் கதவெல்லாம் திறக்க மாட்டேன்னு சொல்றாங்க.
இப்போ பிசி லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ டாலி நம்ம ஹீரோ கொடுத்த அந்த மியூசிக் பாக்ஸை கையில் வச்சுட்டு இருந்தா இதை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த பேய் ஜன்னலில் தெரிஞ்சுது. திருப்பியும் அதை நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த பேய் வருமானு சொல்லிட்டு அந்த ஜன்னலில் போய் பார்க்குறா. முன்னாடி அந்த கிணறு க்ளோஸில் இருந்தது, இப்போ அந்த கிணறு ஓப்பனில் இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு பிசி கீழே வரும்போது கிச்சனில் இருக்க டேப் ஓப்பனில் இருக்கு. இப்போ சிங்க் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு கீழே போயிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படியே அவங்க அந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இருக்க தண்ணியை துணி எடுத்து துடைக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஜன்னலுக்கு வெளியே ஒரு வெள்ளை பலூன் பறக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவ்வளவா அவங்க கண்டுக்காம திருப்பி அந்த தண்ணியை துடைச்சிட்டு இருக்கும் போது அங்கேருந்து அந்த பலூன் நகர்ந்து போகுது. இப்போ அவங்க நிமிர்ந்து பார்த்தா அந்த ஜன்னல் கிட்ட அந்த பலூன் இல்லை. இப்போ அந்த பில்டிங்கோட கதவை படப்படன்னு யாரோ தட்டுறாங்க. இப்போ கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வெள்ளை பலூன் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இந்த நேரத்துக்கு இந்த வெள்ளை பலூனை இங்கே யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த வெள்ளை பலூனை அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து டிவிக்கு பக்கத்தில் கட்டி வைக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து அவங்க கிளம்பி அவங்க ரூமுக்கு போகும்போது டிவி சடனாக ஆன் ஆகுது. அப்படி பார்க்கும்போது அந்த டிவியில் ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக் டீச்சரும் அந்த பசங்களும் பாட்டு பாடிட்டு இருக்கிற வீடியோ ஓடிட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டிவியில் மியூசிக் டீச்சர் வந்துட்டு, நான் யாருக்கும் எந்த ஒரு தப்பும் செய்யலை, என்னோட வாழ்க்கையில் நான் நல்லது மட்டுமே செஞ்சேன், என்னை கொடூரமாக அநியாயமாக கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறா. இது சொன்ன பிறகு அந்த டிவியும் ஆஃப் ஆயிடுது. இப்போ திரும்பி பார்த்தா ஜன்னல் ஓப்பன் ஆகி காற்று வேகமாக உள்ளே வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட போகிறாங்க. இப்போ அந்த டீச்சரோட பேய் வெளியே நிற்கிறத அவள் பார்க்குறா. இப்போ அந்த பேய் நம்ம பிசி கிட்ட வருது. இப்போ ஜன்னலில் இருக்கிற அந்த ஸ்கிரீன் நம்ம பிசி கழுத்தை போட்டு சுற்றி நெருக்கிது. அப்படியே அவங்கள ஜன்னலுக்கு வெளியே தூக்கி வீசிடுது. இப்போ அவங்க அப்படியே தட்டு தடுமாறி உள்ளே வர பார்க்குறாங்க. இப்போ அந்த பேய் அவங்கள கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அந்த இடத்துல தொங்க விட்டுட்டுருக்கு. ராத்திரியோட பேரை சொல்லுன்னு சொல்லி அந்த பேய் பிசி கிட்ட கேட்டுட்ருக்கு. இப்போ பிசி அவங்க பேர் சொன்னோன்னே இப்போ அவங்க கண்ணெல்லாம் வெள்ளையாயிடுது. இப்போ அந்த பேய் இவங்க உடம்புக்குள்ளே வந்துடுது. இப்போ டாலி ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது முழிக்கிறா. இப்போ அவளோட பெட்ரூமோட டோர் தானாக ஓப்பன் ஆகுது. இப்போ அவள் பயந்துக்கிட்டே வெளியே போய் பார்க்குறா. இப்போ ஹாலுக்கு வந்து பார்த்தா அந்த டிவி கிட்ட வெள்ளை பலூன் கட்டி இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ சடனாக அந்த டிவி ஆன் ஆகி அந்த குட்டி பசங்களும் அந்த டீச்சரும் பாட்டு பாடிட்டு இருக்க வீடியோ ஓடிட்டு இருக்கு. அவளுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அவளுக்கு நிழல் தெரியுது. அது யாருன்னு திரும்பி பார்த்தா பிசி நின்றுட்டு இருக்கா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. அவங்கள பார்த்தா ரண கொடூரமாக இருக்காங்க. இப்போ டக்குன்னு டிவி ஆன் ஆகுது. இப்போ அந்த வீடியோக்குள்ள பசங்க இன்னார் அவுட் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ பிசியும் அவள் பக்கத்துலேயே வந்து இன்னார் அவுட்னு சொல்லிட்டே வராங்க. இப்போ திரும்பி அந்த பலூனை பார்க்கும்போது ரத்தத்தில் இன்னார் அவுட்டுன்னு எழுதி இருந்தது. அலறி அடிச்சுக்கிட்டே அவள் மேலே ஓடுறா. மாடிக்கு வந்த அவளோட ரூம் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அது க்ளோஸ்ல இருக்கு. எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, ஆனால் அவளால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ பிசியும் மேலே ஏறி வந்துட்டு இருக்கா. அவள் பொறுமையாக மேலே நடந்து வரதை பார்த்து அவளுக்கு அல்லு விடுது. இப்போ சடனாக நடந்து வர சத்தம் எதுவுமே கேட்கல. பக்கத்தில் அவள் நடந்து வந்து பார்க்கும்போது அப்படியே இருட்டிலேருந்து ஓடி வந்து நம்ம டாலியோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறா. ராத்திரின்னு சொல்லி என் பேரை வச்சு என்னை கூப்பிடுன்னு சொல்கிறா. ஏன்னா டாலி மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கா. இப்போ அவளும் அதை பேரை சொல்லிடுறா. இப்போ பிசி உடம்புக்குள்ளே இருந்த அந்த பேய் இப்போ டாலி உடம்புக்குள்ளே போயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இப்போ நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு வந்து பார்க்குறா. அங்கே காய்கறியெல்லாம் வெட்டி கிச்சனே அலங்கோலமாக கிடக்குது. இப்போ பிசி துணியை துவைச்சிட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே பிசி பக்கத்தில் போகிறா. பக்கத்தில் போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க போகிறா. அப்போ சடனாக அவள் பின்னாடியிலேருந்து யாரோ கழுத்தை பிடிச்சி தண்ணியில் முக்கி அவளை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த தண்ணியிலேருந்து தப்பிச்சிட்டு பின்னாடி பார்த்தா அப்போ பிசி எதுவுமே நடக்காத மாதிரி கிச்சனில் நின்றுட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவளை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா. இப்போ பயந்துக்கிட்டே அவள் பக்கத்தில் போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. சடனாக நம்ம ஹீரோயினோட தலையை பிடிச்சி அங்கே கொதிக்கிற தண்ணியில் முக்க ட்ரை பண்ணுறா. சடனாக நம்ம ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு பிசியை கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அவள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவை குத்திடுறா. எப்படியோ தடுத்து நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிட்டு இருக்கும்போது அவள் ஒரு கத்துறா. அந்த வீடே அதிருது. கொஞ்ச நேரத்தில் அவள் மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட காயத்துக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த 3 குட்டி பசங்களும் பிசியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பிசியை பார்க்கும்போது அவள் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்க கண்ணாடியை பார்க்கும்போது அவள் உட்காந்துட்டு இவளை பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ பயந்துகிட்ட அவள் திரும்பி பெட்டை பார்த்தா அங்கே அவளை காணோம். பின்னாடி வந்து ஒரு கத்துவா. அதில் இவ பயந்துருவா. இப்போ கத்துறதை பார்த்து அந்த பசங்க என்னாச்சுன்னு கேட்குறானுங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. இப்போ நைட்டில் டாலி சாப்பிட கூட வராமல் அவள் ரூமில் படுத்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் அவள் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ பெட்ல படுத்துட்டு இருக்கவ சடனா ஏஞ்சி உட்கார்றா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து என்ன ஆச்சு ரூம்லயே இருக்கேன்னு கேட்கறா. அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வா சாப்பிடலான்னு கூப்பிடுறா. எனக்கு பசி இல்லைன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அவள் ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறா. இப்போ அந்த கிணறு பக்கத்தில் பேய் இருக்கான்னு அவள் செக் பண்ணுறா. ஆனால் கிணறு மூடி தான் இருக்குது. இப்போ கீழே போய் சாப்பிட்லான்னு கிளம்பும்போது இப்போ அங்கே இருக்கிற லைட்டு பிளிங்க் ஆகுது. அதை அவள் பெருசாக எடுத்துக்காம கீழே இறங்கி போயிடுறா. இப்போ அவள் பெட்டு பக்கத்தில் அந்த பேய் நின்றுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அவங்க அங்கிள் வராரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கண்ணு தெரியாத டீச்சரும் அவங்க ஃப்ரெண்டு இருக்கிற ஃபோட்டோவை போர்டில் ஒட்டுறான். இதை அவங்க அங்கிள் பார்த்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அங்கிள் கிட்ட அந்த கண்ணு தெரியாத டீச்சர் தான் அந்த 7 குழந்தைங்களை கொன்னாங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவர் அந்த குழந்தைங்களை அவங்க கொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, நான் அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவளோட குழந்தைய அவள் பல வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டா. இதுக்காக அவள் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தா. எனக்கு இது மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. நீ எதுக்காக இங்கே வந்த? ரினோவேஷனுக்காக தானே, நீயே இதெல்லாம் நோண்டிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாருன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பசங்களை பார்க்கறதுக்காக அந்த ரூமுக்கு வரா. இப்போ அங்கே இருக்க ஜன்னல் ஓப்பனில் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போகிறா. இப்படி பார்க்கும்போது வெளியே அந்த கொடூரமான பேய் பலூனை பிடிச்சி நிற்கிறதா அவள் பார்க்குறா. அதை பார்த்து பயந்துட்டு ஜன்னலை மூடிட்டு திரும்பி பார்த்தா அந்த ரூமில் பலூன் இருக்கிறத பார்த்து பயந்துடுறா. இப்போ திரும்பி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா அந்த பேய் அங்கே இல்லை. இப்போ தூங்கிட்டு இருந்த அந்த டார்லின் பொண்ணு ஏஞ்சி, உங்களுக்கு அந்த பேய் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்குறா. இல்லை, என் கண்ணுக்கு தெரியலன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ டாலி பொண்ணு அந்த ஜன்னலுக்கு வெளியே ஏதோ பார்த்துட்டா போல இருக்கு, பச்சிட்டு போட்டு தூங்கிடுறா. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த போட்டோ வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மாடியிலேருந்து இறங்கி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அங்கே இருக்கிற அந்த டீச்சர் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவங்க யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. பிசி இருக்கிற ரூமுக்கு வந்து செக் பண்ணுறா. அவள் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ பிசி பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அவள் மூஞ்சில ஏதோ நகர்ந்து போகிறது மாதிரி அவளுக்கு தெரியுது. இப்போ சந்தேகத்தில் கண்ணை ஓப்பன் பண்ணி டார்ச் அடிச்சு பார்க்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவள் அப்படியே பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விட்டுருது. திருப்பி நம்ம ஹீரோயின் தைரியத்தோடு அவளை செக் பண்ணுறதுக்காக போகிறா. சடனாக நம்ம ஹீரோயினோட கையை அவள் இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. எப்படியோ நம்ம ஹீரோயின் அவள் கையை உதறிட்டு அவள் கீழே விழுந்துடுறா. இப்போ படுத்துட்டு இருந்த பொண்ணு ஏஞ்சி உட்காருறா. பிசி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவள் பக்கத்தில் போகிறா. இப்போ அவளுக்கு ஆப்போசிட்டில் அந்த பேய் நின்றுட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ பிசி சடனாக நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே அவள் மேலே உட்காந்துக்கிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ சத்தத்தை கேட்டு ரூமுக்குள்ளே வந்து பிசி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறத பார்க்குறான். இப்போ அவன் பிசியை தடுக்க பார்க்குறான், ஆனால் அவள் தள்ளி விட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அவள் நெரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிடுறா. எப்படியோ அவளை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ உனக்கு இப்போ பரவாயில்லையான்னு கேட்குறான். இப்போ அந்த ரூமில் அந்த பொண்ணை காணும். இப்போ வெளியே அலற சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. இப்போ வெளியே பிசி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றுறதுக்காக போகும்போது அங்கே இருக்க கபோர்டு அவன் காலில் வந்து விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கபோர்டை தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறா, ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்த பிசி உடம்புலேருந்து அந்த பேய் போயிடுது. அவள் இப்போ கீழே விழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அவள் நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்கிறா. இப்போ பிசி அந்த பேய் தரன்னு இழுத்துக்கிட்டு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து என்னை விட்டுட்டு போய் அவளை காப்பாற்றுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் பிசியை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்க்கும்போது அவள் பியானோக்கு மேலே அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. அப்படியே அந்த பியானோவை அந்த பேய் வாசிச்சுட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ பிசி அந்த பியானோ மேலே விழுந்து அந்த பியானோவே உடஞ்சி போயிடுது. அப்போ அந்த பேய் அவளை விடாமல் தரன்னு படிக்கட்டுக்கு மேலே இழுத்துக்கிட்டு போகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் மேலே ஓடி வராங்க. இப்போ பிசி அந்த பெரிய பையனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தார்ப்பான பீங்கானை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கழுத்தில் குத்துறதுக்காக ரெடியாக இருக்கா. இதுக்குள்ளே அங்கே மற்ற பசங்களும் வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பசங்க இந்த பக்கம் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பிசி சுயநினைவுக்கு வந்து அந்த பையனை விட்டுடுறா. என் பசங்களையும் நானே கொல்ல மாட்டேன், இப்போ அந்த பசங்களை பார்த்து நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. இப்போ பிசி வரப்புக்குள்ளே அந்த பேய் வந்தது. அவள் கையை வச்சு அவள் கழுத்தையும் நெரிக்கிறா. இப்போ அப்படியே அவள் அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறா. இப்போ கீழே விழுந்து அவள் செத்தும் போயிடுறா. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த லேடியோட பாடியை ஆம்புலன்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பசங்க அவங்க இறந்ததை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே டாலி இல்லாததை நம்ம ஹீரோ பார்க்குறா. அவளை பார்க்கறதுக்காக மாடிக்கு வந்தா அவள் அங்கே படுத்துட்டு இருக்கா. அவள் பிசியை நினச்சி அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் வெளியே அந்த 2 பசங்க பிசியை நினச்சி அழுதுட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோயோட தங்கச்சி அவங்க உங்கள் அம்மாவே கிடையாது, எதுக்கு அவங்கள நினச்சி அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. எங்களுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, சின்ன வயசுலேருந்து எங்களை வளர்த்தது அவங்க தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அங்கே கிணத்துக்கு மேலே பலூன் பறக்கிறத பார்க்குறா. இப்போ அந்த பலூனை பிடிக்கிறதுக்காக அவள் போகும்போது அந்த பலூன் பறந்து போய் அங்கே ஒரு பங்கர் இருக்குது, அது மேலே போய் நிற்கிது. அங்கே இருக்கிற ஏணியில் ஏறி அந்த பலூனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த பங்கருக்குள்ளே அவள் விழுந்துடுறா. இப்போ மயக்கம் தெரிஞ்சு அவள் ஏஞ்சி பார்க்குறா. அப்படியே மேலே பார்த்தா அந்த 2 பசங்களும் எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறானுங்க. பத்திரமாரு, நாங்கள் ஹீரோவை கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. இந்த பங்கரை அவள் சுற்றியும் முக்கியம் பார்த்தா அந்த பங்கரை யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. சேரு ஃபைலுன்னு சொல்லி நிறைய இருக்கு. இப்போ அங்கே இருக்க துணி மேலே யாரோ ஆணி அடிச்சு வச்சிருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ சத்தம் வருதுன்னு திரும்புறா. இந்த பக்கம் சத்தம் வருதுன்னு திரும்பி பார்த்தா இப்போ துணி அடிச்சு வச்சிருந்த அந்த பலகை படப்படன்னு ஆடிட்டு இருக்கு. டக்குன்னு அவள் கையில் வச்சுட்டு இருந்த அந்த பலூனும் வெடிக்குது. அந்த பலூனில் இருக்கிற ரத்தம் அவள் மூஞ்சிலேயே அடிச்சிருது. இதெல்லாம் பார்த்தா அவள் அலறா. இப்படி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த துணி அங்கே காணும். இப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அங்கே வந்துடுறான். இப்படியோ நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்திடுறா. இப்போ நம்ம ஹீரோயும் டார்ச் எடுத்துக்கிட்டு அங்கே வந்துடுறா.
இப்போ அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை காட்டுறா. என்ன இந்த துணி ஆணியில் அடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோயின் செக் பண்ணுறதுக்காக போகும்போது அவள் காலு கீழே ஆணி இருக்கிறத அவள் பார்க்குறா. அந்த ஆணி எடுத்து பார்த்தா அந்த துணியில் அடிச்சிருக்க ஆணியும் அவள் கையில் இருக்க ஆணியும் ஒன்று தான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பங்கரை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸில் நிறைய வீடியோ கேசட் இருக்கிறத அவன் பார்க்குறான். இப்போ ஹீரோ அந்த கேசட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வீடியோ போட்டு பார்த்தா நமக்கு பிசிஏ இறந்து போனான்ற க்ளூ கிடைக்கும்னு சொல்கிறான். இப்போ அந்த கேசட்டை போட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த அநாத ஆசிரமத்தில் 8 குழந்தைங்க இருந்தாங்க. அதில் 7 பேர் செத்து போயிருப்பாங்க, மிச்சம் ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்குள்ளே அந்த டீச்சரோட போய் ஆட்டி வைக்கிது. இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணை பங்கருக்கு கொண்டு போகிறாங்க. அந்த டீச்சர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை அந்த பலகையில் வச்சு ஆணி அடிக்கிறானுங்க. இப்போ அந்த டேப் ஸ்டாப் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த துணியை நான் பங்கரில் பார்த்தேன்னு சொல்கிறா. இப்போ அங்கே இருந்த ட்ரெஸ்ஸு அந்த டீச்சரோட தான் சொல்லி கேட்டுட்ருக்கா. திருப்பியும் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த வீடியோவில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த மந்திரவாதி கிட்ட அந்த பேய் அந்த பொண்ணு உடம்புல எது போயிடுச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இல்லை, அந்த பேய் அந்த பொண்ணு விட்டு போகலை, ஒன்று அந்த பொண்ணு இறந்து போனால் மட்டும்தான், இல்லைன்னா அந்த பேய்க்கு என்ன வேணுமோ அது கிடச்சிதுன்னா அந்த பொண்ணை விட்டு அது போயிடும்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த டேப் போட்டி பார்க்குறாங்க. இப்போ அந்த பேய் பிடிச்ச பொண்ணை ஒரு ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காரு. அந்த 7 பசங்க இறந்து போன பிறகு அந்த டீச்சர் பேய் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. இந்த வீட்டை சுற்றி ஒயிட் பலூன் ஒன்று சுற்றிட்டு இருந்தது. இப்போ அந்த டேப்பும் முடிஞ்சிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் கையில் இருந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா. அந்த ஃபோட்டோவில் வெள்ளை பலூன் இருக்குது. அதை பார்த்து அவள் இதே மாதிரி பலூனை நான் பசங்க ரூமில் பார்த்தேன்னு சொல்கிறா. இப்போ 3வது டேப்பை ஓட்டி பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரூமில் பயத்தில் உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஏமா பயந்து உட்காந்துட்ருக்கேன்னு கேட்கும்போது, என்ன அந்த பேய் டார்ச்சர் பண்ணுது, என்னோட பூனையை அது கொல்ல சொல்லிச்சு, நான் அந்த பூனையை கொண்டுட்டேன்னு சொல்லி காட்டுறா. அதுக்கப்புறமா அந்த கிணத்துக்குள்ளேருந்து ஒரு வெள்ளை பலூன் வந்தது, நான் அதை பார்த்து பயந்து போய் படுத்துக்கிட்டேன்னு சொல்கிறா. இப்போ அடுத்த டேப் அவங்க போட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பங்கரில் அந்த துணியை அடித்த இடத்துல போய் நின்றுட்டுருக்கா. என்னம்மா இங்கே வந்து நின்றுட்டுருக்குன்னு கேட்குறாங்க. என்ன அந்த டீச்சர் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறா. வாமா போகலான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கத்தி எடுத்து அவள் வாயை கிழிச்சிக்கிறா. சடனாக அங்கே பின்னாடி இருக்க அந்த துணி போர்டு படப்படன்னு அடிச்சிக்குது. இப்போ அந்த கேமராமேனையே அவள் குத்தி கொட்டுடுறா. இப்போ அப்படியே கட் பண்ண ரூமில் டாலி பொண்ணு படுத்துட்டு இருக்கும்போது அவளோட பெட் ஆடுது. தேய்ச்சி பார்த்தா ஆப்போசிட்டில் வெள்ளை பலூன் பறந்துட்டு இருக்கதை அவள் பார்க்குறா. இப்போ அந்த பலூனில் சின்ன பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறா. என்கிட்ட இல்லாத ஒன்று எனக்கு வேணும்னு போட்டிருந்தது. இப்போ சடனாக அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த பலூன் பறந்து அந்த டோருக்கு வெளியே போகுது. இப்போ அந்த பலூனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு பலூன் இருக்குது. இப்போ அந்த பலூனில் இருக்கிற பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்ககிட்ட ஒன்று இருக்குது, அது என்னதுன்னு சொல்லி அதில் கேள்வி இருந்தது. இப்போ அங்கே இருக்கிற ஒரு பலூனும் ரெட் கலரில் லைட்டு மாதிரி எரியுது. இப்போ அந்த பலூனை நோக்கி அவன் நடந்து போயிட்டுருக்கா. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருந்த அந்த வீடியோவை காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த பேய் என்னோட கண்ணு கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஓடி வந்து அந்த பொண்ணோட கண்ணை நோண்டி அந்த பொண்ணை கொன்னுடுறான். இப்போ கட் பண்ண அந்த டாலி பொண்ணு அந்த பலூனை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பங்கருக்கு வந்துடுறா. இப்போ உள்ளே வந்து பார்த்தா அவள் தலைக்கு மேலே நூற்றுக்கணக்கான பலூன்கள் பறந்துட்டு இருக்கிறத பார்க்குறா. இப்போ அவளுக்கு ஆப்போசிட்டில் அந்த பேய் நின்றுட்டுருக்கு. இப்போ அந்த பேய் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் கிடச்சிருச்சான்னு கேட்குது. சடனாக அந்த பேய்க்கு பின்னாடி இருந்த அந்த துணி போர்டு ஆடுது. இப்போ அந்த இடத்துல பறந்துட்டு இருந்த ஒரு பலூனும் வெடிக்குது. இப்போ அந்த பொண்ணு அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறா. என்கிட்ட இல்லாத ஒன்று உன்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவள் படித்து அதை கன்ஃபியூஸ் ஆகிறா. அது என்ன கேட்குதுன்னு அவளுக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக அந்த டீச்சருக்கு கண் இல்லை, இவளோட கண்ணை நோண்டி கொடுக்க சொல்லி கேட்குது. சடனாக அவள் கையில் பிடிச்சிட்டு இருந்த பலூன் வெடிக்குது. இப்போ அந்த பேய் அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி நெருக்கிது. இப்போ அந்த பொண்ணு கத்துற சத்தத்தை நம்ம ஹீரோவும் கேட்டுடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த பங்கருக்கு ஓடி வராங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு சத்தம் போடாமல் அந்த டீச்சரோட ட்ரெஸ்ஸை பார்த்து நின்றுட்டுருக்கா. டாலி என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. அந்த பேய் என்னோட ரூமில் இருக்குது, அதான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறா. அந்த பக்கம் யாரும் ஓடி போகிறாங்க. யாராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டார்ச் அடித்து பார்க்குறான். இங்கே யாருமே இல்லை. இப்போ டாலி பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணும் அங்கே காணோம். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு படிக்க அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறா. இப்போ அந்த ட்ரெஸ்லேருந்து ஒரு ஆணி கைண்டி விழுந்தது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. இப்போ அந்த பொண்ணு சடனாக பாஞ்சு நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினை காப்பாற்றிக்க அந்த பொண்ணை தள்ளி விட்டுறாரு. இப்போ அந்த டாலி பொண்ணு அங்கே இருக்க சுத்தியில் எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க வரா. சொல்ல போனால் அந்த 2 பேரும் அந்த பொண்ணை கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ நம்ம ஹீரோயினாவை தூக்கி வீசிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கீழே கிடந்த ஆணி எடுத்து சதக்குன்னு அந்த ட்ரெஸ் மேலே குத்துறா. இந்த பக்கம் டாலி உடம்புல அது பயங்கரமாக வலி ஏற்படுத்துது. ஒரு ஆணி எடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் மேலே குத்துன்னு குத்துறா. அந்த பொண்ணு வலியில் துடிக்கிறா. இதை பார்த்த நம்ம ஹீரோ அதை நிப்பாட்டுன்னு சொல்லிடுறான். இப்போ அந்த பேய் அந்த பொண்ணை விட்டும் போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணை கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. இப்போ பிசி மூஞ்சியில் போன மாதிரி அந்த பொண்ணு மூஞ்சிலும் ஏதோ ஒன்று உருண்டையாக போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த வீடியோவில் பார்த்த பொண்ணும் அந்த ரிப்போர்ட்டரும் யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும். அப்போ தான் நமக்கு உண்மை தெரிய வரும்னு சொல்கிறான். அப்போ அதை விசாரிச்சுட்டு வர நீ டாலி பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவோட அங்கிள் வந்துடுறாரு. ஏன்னா கார் ரிப்பேரான்னு கேட்குறாரு. ஆமா அங்கிள்னு சொல்கிறா. அந்த ரிப்போர்ட்டர் பார்க்க கிளம்புறேன்னு சொல்கிறா. வா நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்கிறாரு. இப்போ இவனும் அவங்க அங்கிளும் அந்த ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டரை பார்க்க வந்துடுறாங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்டரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அந்த ரிப்போர்ட்டருக்கு கண்ணே இல்லை. அந்த பேய் பிடிச்ச பொண்ணையும் கூப்பிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் கண் இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த 7 குழந்தைங்களை கொன்னது யாரு, ராத்திரின்ற அந்த டீச்சரா, அவங்க கூட இருந்த அந்த ஃப்ரெண்டான்னு கேட்குறான். அவங்கள பற்றி உங்களுக்கு எதுனா தெரியுமான்னு கேட்குறான். என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சி கிளம்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ ரிப்போர்ட்டர் கிட்ட உங்கள் கண்ணும் சுனிதாவோட கண்ணும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு ரிப்போர்ட்டர் இதுக்கு எல்லாமே அந்த டீச்சர் தான் காரணம்னு சொல்கிறாரு. அவளோட சாபத்தின் படி எப்படி அவளுக்கு கண் இல்லாமல் இருட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலோ நம்மளும் இருட்டில் இருக்கிறதுக்காக நம்மளோட கண்ணை அவள் எடுத்துடுறான்னு சொல்கிறாரு. அந்த சாபத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா முதல்ல அந்த குழந்தைங்களை கொன்னது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த பேயோட சாபத்துலேருந்து நம்ம தப்பிக்கலான்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது இப்போ அந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நிப்பாட்டுறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது நான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட காட்டுறாரு. இந்த ஆளை நான் அடிக்கடி அந்த ஆசிரமத்தில் பார்த்தேன், எனக்கு இவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு அந்த ஆசிரமத்தை காட்டுறாங்க. அப்போ அந்த டாலி பொண்ணோட உடம்பு பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்குது. மேபி அவள் உடம்புக்குள்ளே அந்த பேய் இருக்கு போல. இப்போ நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு டாலி பொண்ணு ரூமுக்கு வரா. இப்போ அங்கே இருக்கிற லைட் எல்லாம் ஆன் ஆகுது. இப்போ உள்ளே வந்து பார்த்தா அவள் திரும்பி உக்காந்துட்டு இருக்கா. டாலி என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறா. சடனாக அங்கே இருக்கிற பெட்டெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ஏஞ்சி பெட்டு மேலே நின்று ஒரு கத்துவா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அரண்டு போயிடுறா. இப்போ அங்கே இருக்கிற டேபிள் சேரெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே போய் விழுது. நம்ம ஹீரோயினால் ஏந்திரிக்க முடியல. திருப்பி இன்னொரு பெட்டை தூக்கி போட்டு அங்கேயே அவளை மட்டையாக்கிடுறா. இப்போ கீழே இருந்த அந்த பசங்க சத்தத்தை கேட்டு மேலே என்னாச்சுன்னு போய் பார்க்க போகிறானுங்க. இப்போ ஹீரோயினை தங்கச்சி மட்டும் கீழே தனியாக இருக்கா. அந்த மூலையில் இருட்டில் யாரும் நிற்கிற மாதிரி இருந்தது. இப்போ அவள் டார்ச் அடிச்சு அதை பார்க்குறா. டாலி நீதானேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிடுறா. இப்போ டாலி பொண்ணு ஸ்லோவாக திரும்பி இவளை பார்க்குறா. இப்போ அலறி அடிச்சுக்கிட்டு அவளை பிடிக்கிறதுக்காக ஓடி வரா. இப்போ அந்த சின்ன பொண்ணு ஓடி போய் ரூமோட கதவை லாக் பண்ணிடுறா. அந்த டாலி பொண்ணு கதவை தொடரின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ கதவு கீழே அந்த வெளிச்சத்தில் அந்த பொண்ணு அந்த பக்கம் போகிறது மாதிரி தெரியுது. அவள் போயிட்டான்னு நினச்சி இவள் நம்பி கதவை திறக்கிறா. அவள் முன்னாடி வந்து நின்று அவள் கழுத்து பிடிச்சி தூக்குறா. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்கிறா. அவள் மூச்சு விட முடியாமல் திணறா. அவளும் பேரை சொல்லி கூப்பிட்டுடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் மேலே நம்ம ஹீரோயின் மயக்கத்துலேருந்து ஏந்திரிக்கிறா. அந்த 2 பசங்க அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் அந்த 2 பசங்களை பார்த்து நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா என் தங்கச்சி எங்கடான்னு கேட்குறா. இந்த 2 பசங்களும் அவள் கீழே இருக்கான்னு சொல்கிறானுங்க. இந்த 2 பசங்களை இந்த ரூமில் இருக்க சொல்லிட்டு எக்காரணத்து கொண்டு கதவை மட்டும் திறந்துடாதீங்க. இப்போ அந்த கதவை மூடிட்டு அவள் கீழே இறங்கி வந்து பார்க்குறா. இப்போ வந்து பார்த்தா அவள் தங்கச்சிக்காரியை காணோம். இப்போ அந்த பங்கருக்கு போய் அவள் பார்க்குறா. அங்கே அவள் தங்கச்சிக்காரி மயக்கத்தில் கிடக்கிறா. அப்போ அவளுக்கு பின்னாடி டாலி பொண்ணு நிற்கிறா. இப்போ சடனாக ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. நான் யாரையும் விட மாட்டேன், நான் எல்லாருமே கொன்னுடுவேன், உங்கள் கண் எல்லாத்தையும் நான் பிடுங்குற பாருன்னு சொல்கிறா. என்னை விட்டுருன்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது என்னோட பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் அவள் பேரை சொல்லிடுறா. இப்போ அவள் நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறா. இப்போ அங்கே இருக்கிற மியூசிக் பாக்ஸை அவள் ஓப்பன் பண்ணுறா. அதை கேட்டதுமே அவள் அந்தரத்தில் பறக்க ஆரம்பிக்கிறா. அந்த சத்தத்தை கேட்டால் அந்த பேயால் கேட்க முடியாமல் அவள் உடம்புலேருந்து வெளியே வந்துடுது. இப்போ அவள் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு அங்கிளோட காரில் வந்துடுறான். இப்போ காரோட டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த பொருளை எடுக்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோவும் ஒரு பாக்ஸும் இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அவங்க அங்கிளும் அந்த விச்சான்ற லேடியும் அவங்க குழந்தையும் இருக்காங்க. இந்த அங்கிள் வேறு யாருமே விச்சா லேடியோட புருஷன் தான். ஆனால் அந்த அங்கிள் இவன்ட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த 7 குழந்தைங்க செத்த பிறகு தான் நான் இந்த ஆசிரமத்துக்கே வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாமே போய் இந்த அங்கிளோட பொண்ணும் அந்த 7 குழந்தைங்கள செத்து போயிருக்கா. இதை பார்த்து ஷாக்லேயே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். பின்னாடியே கோடாலி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவை அந்த அங்கிள் போட பார்க்குறான். நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதுக்கெல்லாம் நீ தான் காரணமானு கேட்குறான். ஆமாம், அந்த கொலைகாரன் நான் தான்னு சொல்கிறான். இப்போ ஏஞ்சி வந்து ஹீரோ வயிற்றுல கத்தி எடுத்து குத்திடுறான். இப்போ அங்கிள் மூஞ்சில ஒரே குத்துறான். அங்கிள் அந்த பக்கம் விழுந்துடுறாரு. ஓடாலி எடுத்து வெட்ட வரும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ கட் பண்ணா பங்கர்ல அந்த டாலி பொண்ணு ஏஞ்சி பார்க்குறா. நம்ம ஹீரோயினும் அவன் தங்கச்சி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே கண் இல்லை. இப்போ பார்த்து அந்த டாலி பொண்ணு ஓடி போய் அவங்கள வாங்க நான் இங்கேருந்து உங்களை கூட்டு போறேன்னு சொல்றா. சடனா அந்த பேய் நம்ம டாலி பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. மற்றவன் கண்ணோட உன் கண்ணு தான் எனக்கு ஸ்பெஷல், உன் கண்ணு தான் எனக்கு வேணும்னு அந்த பேய் சொல்லுது. இப்போ அந்த டாலி பொண்ணு அந்த பேய் கிட்ட நடந்த உண்மை என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நானே உங்களுக்கு அதை காட்டுறேன், வாங்கன்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. இப்போ பாஸ்ட்ல நடந்தது அந்த டீச்சருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அந்த 7 பசங்களை கொன்னது அந்த விச்சான்ற லேடி தான். இப்போ அந்த அங்கிள் அந்த லேடியை பிடிச்சி என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு கேட்குறாரு. ஏண்டி நம்ம பெத்த பசங்களும் சேர்த்து எத்தனை பசங்களை கொண்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவ சைக்கோ மாதிரி, நீ எங்க 2 பேரும் இந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்ட, பசங்களே வேணாந்தானு சொல்லிட்டு போன, நான் எல்லா பசங்களும் கொடுவேன்னு சொல்லி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ கண்ணு தெரியாத டீச்சர் படி வழியா மேலே வராங்க. இப்போ அந்த சத்தத்தை கேட்டோன்னே இப்போ அந்த அங்கிள் பையனை இவளை பார்த்தோன்னே நான் இப்போ உன்னை விட்டுற அப்புறமா பார்த்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான்.
அங்கேருந்து அந்த விச்சாலேடியும் எஸ்கேப் ஆகி போயிடுறா. இப்போ உள்ள வந்த டீச்சர் அந்த கத்தியை எடுக்க இவங்க தான் அந்த குழந்தையை கொன்னாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட சொல்லி இவங்கள எரிச்சு கொன்னிருப்பா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச அந்த டீச்சர் கதறி கதறி அழுகுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோவை அந்த அங்கிள் பையன் கண்டுபிடிச்சிடுறான். எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொல்ல வரான். கோடாரி எடுத்து அவன் தலையில் போடலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த டீச்சரோட பேய் அங்கே வந்துடுது. அங்கிளை தூக்கி கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. உனக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என் பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி கேட்குது. இப்போ அந்த அங்கிளும் செத்து போயிடுறான். இப்போ அப்படியே அவன் கிணத்துக்குள்ளேயே விழுந்துடுறான். இப்போ ஹீரோ கண்ணு முன்னாடியே அங்கிள் இறந்து போனதை பார்த்து கிணத்துல வந்து கிணத்தை பார்த்தபடி அங்கிள் அங்கிள் சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த 3 பசங்களும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் கார் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அந்த டாலி பொண்ணு மட்டும் அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணுறா. அந்த பலூனை அப்படியே பறக்க விடுறா. அப்படியே அந்த டீச்சருக்கு அவங்க இறுதி மரியாதை செலுத்துறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.